தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஸோ ஆஸ் எ பப்ளிக்கா இந்த கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம்தான் சார், நல்ல விஷயம்தான். ஏற்கனவே வந்து டிஎம்கேல வந்து நல்லா செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வேணாம். நல்லா செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, மாதம் மாதம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க, நல்ல விஷயம்தான். தேமுகவுக்கு வந்து கூட்டணி சேர்ந்து நல்ல விஷயம் தான். ஆனால் எங்கள் ஓட்டு வந்து விஜய் கட்சிக்கு தான். விஜய் கட்சி தான். ஆமாம். எதனால விஜய் கட்சி? அவர் ரொம்ப காலமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் 30 வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கோம். அதை வச்சு எங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸோ அதே மாதிரி விஜய் சொன்னதுனால சில கேள்விகள் கேட்குறேன். சொல்லுங்கள் சார். விஜய் அவர்கள் நிறைய மாநாட்டில் வந்து என்னோட அரசியல் குரு நான் விஜயகாந்த் தான் சொல்றேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. So, சில காலங்கத்துக்கு முன்னாடி வந்து தேமுதிக விஜயோட கூட்டணி போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தேமுதிக திமுக கூட போயிட்டாங்க. அதை பத்தி நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு அரசியலுங்கிறது அங்கிட்டும் இங்கிட்டும் போவாங்கள்ல, அது அவங்களோட பர்சனல், அது நம்மளுக்கு தேவையில்லை. எங்கிட்ட அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, அங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம செஞ்சுட்டு அதுதான் என்னோட இது வந்து விஜய் கட்சிக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். 30 வருஷமாக அவங்க இங்கே இருக்கிறப்ப. இப்போ அவங்க அங்கேனால அதனால் இந்த ட்ரிப் விஜய் ஏடிஎம்கே டிஎம்ஏ மாற்றி போட்டோம். ஒரு ட்ரிப்பு நம்ம சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமே. அதுதான் எங்களோட கருத்து. ஒரு தேமுதிக விஜய் கூட்டணிக்கு வந்திருந்தா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி? நல்ல விஷயம் தான் சார். அவங்க எங்கிட்ட வந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு பலன் இருக்கனால எங்கிட்ட வேணாலும் வர்றாங்க. அது ஒன்றும் விஷயம். ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே விஜய் சாருக்கு தெரியும். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். நல்ல விஷயம் தான் அது, ரொம்ப வரவேற்கிறது. அதே மாதிரி கலைஞர் உயிரோட இருந்த டைம்ல வந்து விஜயகாந்த் அவர் வந்து நிறைய வாட்டி கூட்டணிக்கு இழுக்க பார்த்தாரு. ஆனா விஜயகாந்த் அவர் போகல. ஆனால் பிரேமலதா போயிட்டா. அது வந்து அன்னைக்கு அவங்க கால சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்க போயிருக்காங்க. ஸோ விஜயகாந்தோட தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் இந்த கூட்டணி ஜெல்லாவும் நினைக்கிறேன். இல்லை, அவங்க வந்து அவங்க தலைவர் எப்படி போகிறாங்களோ தொண்டர் அப்படி தானே போவாங்க. அது அவங்களோட விருப்பம் தானே. அது அந்த மாதிரி தான் அவங்க. தேமுதிக திமுக கூட்டணின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷ விஷயம் தான் சார், சந்தோஷம். ஏற்கனவே வந்து பேசிக்கிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு.